கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு. விஜய் அஜித்தால கூட சூர்யா குடும்பத்தை நெருங்க முடியாது. நம்ம தமிழ் சினிமால விஜய், அஜித், ரஜினி, கமல் போன்ற நடிகர்கள் ஒரு படத்துக்கு 150 கோடி சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா கோலிவுட் சினிமாலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பமா இருந்துட்டு வருது சூர்யாவோட குடும்பம் தான். மற்ற நடிகர்கள் எல்லாரையும் மிஞ்சுற அளவுக்கு மிக சிறந்த குடும்பமாகவும் மிக பணக்கார குடும்பமாகவும் இருக்கிறது சிவகுமார் குடும்பம் தான். அந்த காலத்துல சிவகுமார் நடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு நட்சத்திர நடிகரா அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பணக்கார நடிகரா தான் பார்க்கப்பட்டிருக்காரு. அவரோட தலைமுறை முடியறதுக்கு முன்னாடியே அவரோட 2 மகன்களும் சூர்யா மற்றும் கார்த்தி படத்துக்குள்ள நுழைஞ்சாச்சு. இப்ப அவங்க ஹீரோவா தனித்தனியா அதிகப்படியான சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இது போதாது அப்படின்னு சிவகுமாருக்கு மருமகளா வந்த ஜோதிகாவும் ஒரு நட்சத்திர நடிகையா உள்ள வந்து கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய ஹீரோயினா இருந்தாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே குடும்பத்துல 5-6 பேர் சினிமாக்குள்ள இருந்து எல்லாருமே கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துல எத்தனை கோடி பணம் இருக்கும் அப்படின்னு. இந்த விதத்துல ரீசெண்டா வந்த தகவல் படி சூர்யாவோட குடும்பத்துல கிட்டத்தட்ட 10,000 கோடிக்கணக்கான சொத்து மதிப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இந்த தகவலை கேட்டு ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியும் ஆச்சரியத்துல தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஷாருக் கான், அமீர் கான், விஜய், அஜித், கமல், ரஜினின்னு எத்தனை முன்னணி நடிகர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே பல கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் சூர்யாவோட ஃபேமிலி ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு நினைக்கும் போதே நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கு. சூர்யாவோட ஃபேமிலி வெறும் சினிமாவோட நிறுத்தல, இப்ப அவங்க மொத்தமா மும்பைல செட்டில் ஆயிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஹிந்தி படங்கள்ல தொடர்ந்து ஜோதிகா நடிச்சுக்கிட்டே வராங்க. ஹிந்தி படங்களை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு சூர்யா முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு இடையில சின்ன சின்ன புதிய தொழிலையும் கையில எடுத்திருக்காரு சூர்யா. அது மூலமாவும் தனியா ஒரு வருமானம் வந்துட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு தகவல் ஒண்ணு வெளிவந்துச்சு. அதாவது டசால்ட் ஃபால்கான் 2000 அப்படின்ற ஒரு பிரைவேட் ஜெட்டை சூர்யாவும் ஜோதிகாவும் வாங்கியிருக்காங்க. மும்பை டு சென்னை, சென்னை டு மும்பை படப்பிடிப்புக்காக சூர்யாவும் ஜோதிகாவும் அதுல தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு. அது உண்மையா பொய்யான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வச்சு ஒரு விவாதமே பண்ணிட்டாங்க. அதுக்கு சூர்யா தரப்புல இருந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்துச்சு. அதாவது இது வெறும் வதந்தி தான், இந்த மாதிரி நாங்க எதுவுமே வாங்கல, சோ யாரும் இதை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே நயன்தாரா, பிரியங்கா சோப்ரா, சன்னி லியோன், அமிதாப் பச்சன், அக்ஷய் குமார், நாகார்ஜுனா, ஷாருக் கான் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் பிரைவேட் ஜெட் வச்சிருக்காங்க. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய சினிமால ஒரு முன்னணி நட்சத்திர நடிகரா தான் இருக்காரு. இவரோட அப்பா சிவகுமாரோட உதவியோட தான் இவர் சினிமாக்குள்ள வந்தாரு. பட் இருந்தாலும் இவரோட முயற்சியாலையும் திறமையாலையும் இவர்கிட்ட இருந்த ஸ்கில்னால தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடம். இந்த நட்சத்திர ஹீரோவா ஜொலித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூர்யாவோட உண்மையான பெயர் சரவணன். சூர்யா ஆரம்பத்தில் நடிச்ச எல்லா படங்களையும் நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும். ரஜினியே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு, சூர்யாக்கு ஆட தெரியாது, ஓட தெரியாது, நடக்க தெரியாது, நடிக்க தெரியாது. ஆனா அதுக்கப்புறமா அவரோட சொந்த முயற்சியால மட்டும்தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நிக்கிறாரு. பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற ஒரு படத்துல ஜோடியா சூர்யாவும் ஜோதிகாவும் நடிச்சாங்க. அந்த படத்துல தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா சிவகுமார் கிட்ட சொல்லி 2006ஆம் ஆண்டு இவங்க கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு தேவ் தியா அப்படின்னு 2 குழந்தைகளும் இருக்கு. ரீசெண்டா ஜோதிகா மேல நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. ஏன் அப்படின்னா அவங்க மும்பைல மொத்தமா செட்டில் ஆயிட்டாங்க. உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு, பெரிய ஸ்டார் ஆகிறதுக்கு தமிழ் சினிமா தேவைப்பட்டுச்சு, தமிழ்நாடு தேவைப்பட்டுச்சு. ஆனா இங்க நல்லா நடிச்சு நல்லா பணம் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா மொத்தமா மும்பைல போய் செட்டில் ஆயிட்டீங்க அப்படின்னு நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. சூர்யாவோட ஃபேமிலி இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே சிவகுமார் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 3 தலைமுறையா அவரோட அந்தஸ்தை அவர் தக்க வச்சிட்டு இருந்தாரு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அப்படியே ஜெமினி கணேசன், அப்புறமா கமல், அர்ஜுன், அஜித், விஜய்னு எல்லா முன்னணி நடிகர்கள் கூடயும் இவர் சேர்ந்து நடிச்சிருக்காரு. இப்படி 3 தலைமுறையா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கும்போது அவரே தனிப்பட்ட முறையில எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு யோசிச்சு பாருங்க. சிவகுமார் சினிமால மட்டுமா நடிச்சாரு, திரைப்படங்களை தாண்டி ராதிகா கூட சேர்ந்து சித்தி மற்றும் அண்ணாமலை போன்ற சீரியலையும் நடிச்சிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.